தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப அடிப்படையான பழைய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. வேதம் பல இடங்கள்ல இவைகளை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. தேவன் யார் அப்படின்னா, குயவன். ஒரு பாடல கூட நாம் பாடுவோம், மனிதர்களாகிய நாம் ஒரு களிமண்ணாகவே இருக்கிறோம் என்று சொல்லி. பல சமயங்களில் நம்முடைய உலகத்தில் பார்க்கிற பொழுது we talk about human rights. மனித குலத்திற்கு இருக்கிறதான, மனிதனுக்கு இருக்கிறாக மனித உரிமைகள் குறித்து நாம் பல சமயங்களே பேசுவது உண்டு. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார். நான் குயவன், நீங்கள் களிமண் என்று சொல்லி. இது புதுசா சொல்லல, துவக்கத்திலிருந்தே சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அவனுடைய படைப்பே எப்படி அப்படின்னா, மண்ணில் இருந்தா அவனுடைய படைப்பு. இதே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ யார் அப்படின்னு சொன்னா மண் அப்படின்றாரு. நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே என்னதுங்க திரும்புவாய். யோபுல வாசிக்கிற பொழுது 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். அப்போ வேதாகமும் ஒரு காரியத்தை மனித குலத்திற்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னன்னா, நீ மண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்ல திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க, இவெல்லாம் ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? அதாவது போதுமான அறிவில்லை என்று சொல்லுகிற பொழுது அவன் ஒரு மண்ணு, அவன் ஒரு மண்ணு முட்டை, இப்படிலாம் நீங்க சொல்றாங்க, வழக்கம் உண்டு. கரெக்டா? ஆனா வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது, மனிதர்கள் எல்லாருமே யாருன்னா மண்ணு தான். ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மனுஷன் எப்பொழுதுமே அவனுடைய துவக்கத்திலிருந்து தன்னை ஒரு பெரியவனாகவே பார்த்து கொண்டு வருகிறான் அல்லது காண்பித்துக் கொண்டு வருகிறான். ஒருவரை எப்படி நாம் பேசுகிற போது, குயவனுக்கு பல அதிகாரம் இருக்குது. குயவனை குறித்து நாம் பார்க்கிற போது, அவருடைய அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கிற போது நமக்கு நல்லா தெரியும். அவர் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் நம்முடைய பரலோக பிதா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவராலே அன்றி ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரோமர்ல நாம் இப்படி வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம், இந்த பாடத்தை பல வகையில் நாம் படித்திருக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவர்கள் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துவது கிடையாது, தேவனை மகிமைப்படுத்துவது கிடையாது, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துவது கிடையாது. அப்போ பொதுவாகவே வேதாகமம் ஒரு காரியத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டு வருகிற விஷயம்னா,
மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ மேலான அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆல்வேஸ் ஆல் அத்தாரிட்டிஸ் இன் திஸ் வேர்ல்டுனா இஸ் சம் ரூல்ஸ் பவுண்டட். நாம் ஒரு வேலையில இருக்கிறோம்னா அந்த வேலையில இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருப்போம். வேற கம்பெனி மாறிட்டோம்னா அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க மாட்டோம், வேற மாறிடுவோம். இடத்தை சார்ந்த ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். we are in the place bounded always. நாம் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்திய நாட்டினுடைய என்னதுங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாம் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். இங்க வந்து வேற நாட்டுக்கு போயிட்டோம், அங்க இருக்கிற நம்ம வந்து ஒரு இது வாங்கிட்டோம், குடியுரிமை வாங்கிட்டோம்னு சொன்னா அங்க. பட் தேவனை குறித்து வாசிக்கிற பொழுது இட் இஸ் அன்கண்டிஷனல் அத்தாரிட்டி. அவர் எதையும் செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு என்பதை முதல்ல நம்ம மண்ணாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. ரோமர்ல வாசிக்கிற ரோமர் 9ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிற பொழுது, ரோமர் 9ஆம் அதிகாரம் முதல்ல இந்த காரியத்தை புரிஞ்சு தேவன் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா இதை நாம் புரிஞ்சுக்கணும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிற பொழுது, அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணில் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? யூத கிறிஸ்தவர்களுக்கும் புரஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகளை குறித்து பேசுகிற பொழுது, அவர்களுக்கு இருக்கிறதான முரண்களை குறித்து பேசுகிற பொழுது அவர் பேசுறாரு, அது தேவனுடைய இஷ்டம், நீங்க அவரை கேள்வி கேட்க முடியாது, நீங்க யாருன்னா வெறும் களிமண் அப்படின்னு பேசுறாரு. அப்போ தேவனுடைய அதிகாரம் என்பது இட் இஸ் அன்குவெஸ்டனபிள், கண்டிஷனபிள். நாம் அவரை கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு தான் இந்த அதிகாரம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரங்களும் அந்த கேள்விக்கு உட்பட்டதே. எந்த விதமான அதிகாரம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரம் எல்லாமே கொஸ்டினபிள். எப்போ அதான் நம்முடைய ஊர்ல கூட இருந்துங்க ஆர்டிஐன்னு ஒன்று இருக்குது, ரைட் இருந்துங்க இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இல்லையா? அப்போ நம்ம என்ன வேணாலும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். அப்போ அந்த அதிகாரம் நமக்கு இருக்குது, யாரை பத்தி வேணாலும் நம்ம கேட்கலாம். ஆனால் நாம் ஒருவரை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாருங்க இஸ் காட். அப்போ வேதம் சொல்லுகிறது அவர் செய்ய சித்தமா இருக்கிறார் இல்லையா? ஏசியா 29 வாசிக்கிற பொழுது, ஏசியா 29:16 வாசிக்கிற பொழுது, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? இது மாதிரி எந்த கேள்வியும் நம்ம அவர் கேட்க முடியாது. ஏன்னா பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வருகிற பொழுது, சூழ்நிலைகள் மாறுபடுகிற பொழுது இயல்பாகவே மனிதன் தேவனை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லையா? பல கேள்விகளை கேட்பதுண்டு. வேதம் ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை கேள்வி கேட்க முடியாது. ஏசியா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏசியா 45:9 மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? அப்போ மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது ஐயோ. அப்போ முதல்ல ஒரு காரியத்தை நம்ம தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்பவர் சர்வ வல்லமுள்ளவர், எல்லா மகத்துவத்தையும் வல்லமையும் உடையவர். மனிதகுலம் அவரை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் அவர் கிடையாது. ஹிஸ் பியாண்ட் questionable. அவர் எப்பொழுதுமே அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு பல காரியங்கள் செய்கிறார். அப்போ நாம் இது புரிஞ்சாதான் முதல்ல நமக்கு ஒரு காரியம் புரியணும், நம்ம யாருன்னா மண்ணு அப்படின்னு புரியணும்.
இயல்பாகவே இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழுகிற போது தாங்கள் மண் என்பதை என்னதுங்க மறந்து போகிறார்கள் என்பதுதான் இந்த இயல்பு. நம்முடைய சோர்ஸும் நம்முடைய டெஸ்டினேஷன் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, இடைப்பட்ட காலகட்டத்திலே தேவன் மனித குலம் தேவனுக்கு என்னதுங்க எப்பொழுதுமே பயந்துருக்கும். என்னுடைய சோர்ஸ் மண்ணு, என்னுடைய டெஸ்டினேஷன் மண்ணு. என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, துவக்கமும் முடிவும் மண்ணு தான். அதை கடந்து என்னதுங்க யாரும் என்னதுங்க போக முடியாது. அப்போ இந்த மண்ணு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், அவரை படைத்தவர், அவரை நம்முடைய சிருஷ்டித்தவர் என்னதுங்க கேள்வி கேட்கக்கூடிய என்னதுங்க நிலைமையில் அவர் இல்ல. அவரை நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய செயல்பாடுகளை தேவனுக்கு பிரியமாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். இயல்பாய் தான் மனுஷனுடைய சுபாவம். கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்ததுன்னா, whenever we have a second chance in our life, we don't strictly follow the first ஆப்ஷன். அதுதான் மனுஷனுடைய பிளான். அதான் somebody said recently, ஒரு பெரிய entrepreneur சொல்லும்போது சொல்றாரு, when there is a plan B, you don't focus on plan A at all. உங்களுடைய பிளான் ஏ சக்சஸ் ஆகல அப்படின்னு சொன்னா, because you always have plan B in your mind. அதனால தான் உங்களுடைய பிளான் என்னதுங்க சக்சஸ் ஆக மாட்டேங்குது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, you have always other option. When you have another option, you will never succeed in the task you have taken in your life. அப்போ நாம் தேவனை முழுமையாக நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் அடுத்த தாட்டே நம்முடைய வாழ்க்கையில போகாது. என்ன தாட்டு போகாதுங்க, எப்படியாச்சும் இந்த உலகத்துல நாம் வாழ்ந்துடலாம் இல்ல இல்லையா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா, எப்பொழுதுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிற போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால ஏன் அவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, he did not have plan B in his life. அவருக்கு அடுத்த ஆப்ஷன் இருந்துங்க, அடுத்த தேடுதல் இருந்துங்க இல்ல, அதை நிறைவேற்றணுன்றது கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு நிறைவேறுதல் மட்டும்தான் இருந்தது, தன் பிதாவினுடைய சித்தத்தின்படி இருந்துங்க செய்யணுன்றது மட்டும்தான். அதனாலதான் அவரால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சது இல்லையா? மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே நம்முடைய பல ஆப்ஷன்ல காடையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கோம். பல அதிகாரத்துல பல தேவையில காடி ஒருத்தரா வச்சிருக்கோம். அதனால்தான் மெனி டைம்ஸ் மனிதர்களால் தேவனுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ முடியவில்லை. If we rightly understand the authority of the power of God, நாம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா, we will mold ourselves accordingly. நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நமக்கு தெரியும் நம்முடைய அதிகாரி என்ன விரும்புகிறார் என்பதை இந்த உலகத்தில் நமக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஏற்றார் போல நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். உண்மையிலேயே அந்த அதிகாரியை நாம் அதிகாரி என்று ஏற்றுக்கொள்வோமானால் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிற போது, என் பிதா என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரே டாஸ்க் தான் இருந்துச்சு. என்ன டாஸ்க் இருந்ததுன்னா, என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் வந்தார். அவருடைய கோல் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில we have multiple goals in our life இல்லையா? கடைசியில் எதுலையுமே நம்மளால சக்சஸா இருக்க முடியாது கிடையாது. கிரிக்கெட்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, there is people call somebody as an all-rounder, but there is no all-rounder posting at all. தெரியுமா? ஏதாவது ஒண்ணுத்துல தான் அவங்க ஷைன் ஆகவே முடியும், மற்றதெல்லாம் செய்யலாம். அதனால தான் அது ஆல்ரவுண்டர். கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டர்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் ஃபீல்டிங் பண்ணுவாங்க, போலிங் போடுவாங்க, விக்கெட் போடிங் பண்ணுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க செய்வாங்க. பட் எதுல அவங்க சக்சஸா இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒண்ணுல தான் சக்சஸா இருப்பாங்க. பட் நம்முடைய வாழ்க்கையில we have multiple goals in our life. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா, பிதாவாகிய தேவனை அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தோடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு நாம் அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு நம்மளால செய்ய முடியுதுங்க. பிகாஸ் we lose our focus in our life. உண்மையிலேயே அவருடைய அத்தாரிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
இல்ல உண்மையிலே நான் அவருடைய அத்தாரிட்டியை, அவருடைய அதிகாரத்தை நான் அக்னாலேஜ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, there is no plan B, there is no option at all. அவருடைய காரியம் என்று சொல்லுகிற போது அவர் மட்டும் தான் அங்க ஃபர்ஸ்ட் இருப்பார். வேற எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து இருந்துங்க, அதனால தான் அதை செய்ய முடிஞ்சது இல்லையா? அப்போ அவரை இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்திருக்கிற நாமம் கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா, மத்திய பிலிப்பியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடுகிறது மனிதர்களையும் ஒப்பிடுகிறது. எக்ஸ்கியூஸ் மீ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எக்ஸ்கியூஸ் மீ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்னதுங்க, உங்களிலும் என்னதுங்க இருக்க கடவுது. அப்போ என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கிறிஸ்து எப்படி சிந்திச்சாரோ the mind of Christ உங்களுக்கு அப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் என்னதுங்க நமக்கு இருக்கணும். Again, we are as humans many times we tied up with many other responsibilities. But நம்ம இதெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியாதுங்க, பிதா கிட்ட சொல்ல முடியாது. Because we don't say to our bosses. கரெக்டா? நம்முடைய பாஸ் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, we cannot give any excuses if you really work under எப்ப ஒரு சரியான ஒரு அதிகாரிகிட்ட நீங்க வேலை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும், பேசவே முடியாது. ஆமா, there is no option. அந்த அளவுக்கு பேசுவாங்க. ரைட்டா? அப்போ நம்முடைய அதிகாரம் யார், நம்முடைய தேவன் யார் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, அவருடைய வல்லமை என்ன நமக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்று சொல்லுகிற போது அவர் மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இருப்பார். We will not give any kind of excuses in our life. Any kind of excuses. There is no genuine excuses. Excuses is always excuses. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் குயவன் என்று சொன்னால் நான் களிமண், நான் மண் என்பதை புரிந்து கொள்கிறேனா? மண் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், குயவன் பெரியவன் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமா. எரேமியால வாசிக்கிறோம். எரேமியால இப்படி ஒரு காரியத்தை அவர் பேசுறார். எரேமியா 50ஆம் அதிகாரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில உப்புக்கு சப்பான் கிடையாது. உப்புக்கு சப்பான் தெரியல உங்களுக்கு? உங்களெல்லாம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் என்னதுங்க உப்புக்கு சப்பானா வச்சிருப்பாங்க விளையாடும் போது. கடந்த சின்ன பசங்களா இருக்கும்போது என்னதுங்க, நமக்கு முன்னாடி பெரிய சீனியர் சிட் என்ன பண்ணுவாங்க, நம்மள ஒப்புக்கு சப்பானா வச்சிருப்பாங்க. சேர்த்துக்க மாட்டாங்க. இருப்போம் ஆனா இருக்க மாட்டோம். கரெக்டுங்க? ஆட்டத்தில் இருக்கோம், ஆட்டத்தில் இருக்கோம், ஆனா ஆட்டத்தில் இல்லையா, ஆட்டத்தில் இல்லை நாம. கரெக்டுங்க? தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒப்புக்கு சப்பான் கிடையாதுங்க. He is God. இல்லையா? எரேமியா சொல்றது, எரேமியா 50ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற போது, சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறிந்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய், நீ அகப்பட்டும் பிடிப்பட்டும் போனாய், நீ கர்த்தருடைய யுத்தம் கலந்தாயே. See, when we fight against God, we will face the music. கரெக்டா? யாருக்கிட்ட நம்ம என்னதுங்க, ஆமா, அது இருக்குதே ரொம்ப என்னதுங்க ஆபத்தான விஷயம், தேவனை நாம் பகைஞனாக்கிக் கொள்வது என்பது. அப்போ தேவனை நம்ம பகைஞனாக்கல, நம்ம ஒப்புக்கு சப்பானா வச்சிருக்கோம் இல்ல. நாம் எப்பொழுது தேவனை தேவன் என்று நாம் அங்கீகரியாமல் அவருக்கு அந்த கணத்தை நாம் கொடுக்காம இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில, இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 12ஆம் அதிகாரம் 48 வாசிக்கிற பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனுடைய கடைசி நாள் நியாயத்திருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளை நியாயத்திருக்க போகிறது என்கிறதான அந்த உணர்வு, அந்த பயம், அந்த அச்சம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா, நாம் நிச்சயமா இந்த உலகத்தில் நாம சரிப்படுத்திப்போம். Because many times we don't care about our destiny in our life. நம்முடைய முடிவை குறித்து நாம்
போதுமான அளவுக்கு இருந்துங்க நாம் கவலைப்படுவது கிடையாது. நாம் கவலைப்படுவதெல்லாம் இருந்துங்க அடுத்தது என்ன நம்முடைய வாழ்க்கையில, இல்லையா? அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்பதை குறித்து மட்டுமே இருந்துங்க மக்கள் கவலைப்படுகிறார்கள். படக்கூடாதுன்னு சொல்ல, நாம் இந்த அளவுக்கு எந்த வெயிட்டேஜ் கொடுக்குறோம், எந்த அளவுக்குங்க தேவனை தேடுகிற விஷயத்தில் என்ன வெயிட் கொடுக்குறோன்றதான் மேட்டர். அப்போ நாம் தேவனை தேவன் என்று நாம் கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய டெஸ்டினியை குறித்து எனக்கு எப்போதுமே இருந்துங்க ஒரு 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 கவனம் நமக்கு எப்போதுமே இருந்துங்க இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு, இல்லையா, எவ்வளவு அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் படைத்தவராக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்க தான் போறாங்கன்னா மண்ணுக்கு தான் போறாங்க. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், இல்லையா? அப்போ எனக்கு என்ன கிடையாது, நம்முடைய மனித குலத்திற்கு என்ன ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டுட்டு நாம் வேற எந்த காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நமக்கு என்னதுங்க வாய்ப்புள்ளே கிடையாது. there is no option at all, இல்லையா? நமக்கு எல்லா சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் சரி, இல்லை ஆல் இருந்துங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 3 கொடுத்துருப்பாங்க, 4 கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன், இல்லையா? ABCD கரெக்ட் தானே? இந்த எந்த ஆப்ஷன்லையும் நமக்கு என்ன கிடையாதுன்னா என்னதுங்க, காடை நம்ம ஒப்புக்குச்சப்பனா வைக்கிறதுக்கு ஆப்ஷன் எடுத்துங்க கிடையாது நம்முடைய லைஃப்ல. God is always our priority in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில இருந்துங்க மிக முக்கியமானவர். because he is the potter, அவர் குயவன், நாம் களிமண் தான். இல்லையா? இத பல சமயங்களில் தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிற பொழுது டைரக்டா அனுப்புறது கிடையாது. ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வச்சு தான் அனுப்புறாரு. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். ஒரு கம்பெனியில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க. சில கம்பெனியில் இருந்துங்க அவங்க கம்பெனி பெருமையை பற்றி பேசுவாங்க, அது வேறு விஷயம், ரைட்டா? இப்போ என்ன செய்ய போகிறோன்றது நீங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன் நீங்கள் வைப்பாங்க, இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்றது. இப்போ தேவனும் கூட தன்னுடைய ஊழியக்காரர்களை உள்ள அனுப்புகிற பொழுது முதல்ல ஒரு 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 ஓரியன்டேஷன் காமிக்கிறார். நல்லா நமக்கு பரிச்சயமான இந்த பகுதி நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையில் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அவர் டைரக்டா சொல்லிருக்கலாம், என்ன சொல்லிருக்கலாங்க, இதான் மேட்டர், நான் இஸ்ரேல் மக்களுக்கு இதை செய்ய போறேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போன்றார், ஒரு பாட்டர் வீட்டுக்கு போ, நீ அங்க பாரு அப்படின்றார். அப்ப என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, 3 வாசிக்கிற பொழுது, அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். என்ன சீன் பார்க்கிறார் பாருங்க. முதல்ல அவனுக்கு காமிச்சு புரிய வைக்கிறார். ஒரு குயவன் வீட்டுக்கு போறாரு, அந்த பாட்டர் வீல்ல அவர் ஒரு செய்யறாரு, ஒரு 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 பானை, ஒரு ஒரு பொருளை செய்யறாரு. செய்யும்போது அது சரியா வரல. சரியா வரும்போது என்ன பண்ணாருன்னா, அது என்னதுங்க, அதை உடச்சு எடுத்துட்டு திரும்பி என்னதுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துங்க பண்றாரு. இதுதான் என்னதுங்க அவர் பார்த்த சீன். இப்போ பேசுறார், இதுதான்பா அப்படின்றார். பேசினவரு, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், அப்ப நான் என்ன பண்ணுவேன், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன். ஏன்னா நான் குயவன். I can do anything in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. நாம அவரை கேட்க முடியாது. மிதியிட்ட களிமண் உண்டாக்கினவரை பார்த்து என்னை ஏன் மிதிக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. மண்ணுக்கு என்ன கிடையாதுங்க, ஆப்ஷன் கிடையாது. என்ன ஆப்ஷன் கிடையாதுங்க உங்களுக்கு. நம்ம அட்லீஸ்ட் இதை நம்ம பார்த்துருப்போம் வீடியோ, இப்போ நம்ம யூடியூப்ல தான் பார்த்துருப்போம் தான் சொல்லணும் இல்லையா? இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு பானை என்ன பண்ணுவாங்க, முதல்ல மண்ணை போட்டுருந்துங்க, நல்லா மிதிந்துங்க மிதிப்பாங்க. மிதிச்சாதான் இருந்துங்க அது நல்ல பானையா உருவாகும்.
நாம் மிதி வாங்குறதுக்கே ரெடி கிடையாது அப்படின்னா என்னதுங்க, நாம் ஒரு பானையை உருவாகவே முடியாது. அவர் எதிர்பார்க்கிறவனமா முடியாது. அப்போ முதல்ல ஒரு குயவன் என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். He has all authority. First we need to acknowledge his authority, acknowledge his power. When we don't obey, actually what it means na, நாம் அவருடைய அதிகாரத்தை அங்கீகரிக்கவில்லை என்பது அதனுடைய பொருள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவரை தேவனை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தவில்லை, அவரை நம்ம ஒப்புக்கு சப்பனா வச்சிருக்கிறோம். இவர் யாருங்க, இவர் தான் தேவன், ரைட். என்னுடைய வாழ்க்கையில பெரியவருங்க, எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவர் தான் என் வீட்டுக்காரு, ஆனா எந்த முடிவு எடுத்தாலும் எது பேசினாலும் என்கிட்ட பேசுங்க, கரெக்டு தானே? அப்ப வீட்டுக்காரர் யாருங்க, ஒப்புக்கு சப்பா, கரெக்டா? நம்முடைய தேவனை நாம் சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்றாரு பாருங்க. ஆனா அங்க ஒரு அதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, நீங்க கவனிச்சு பாருங்க. எட்டாம் வசனத்துல கண்டினியூஷன் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இதெல்லாம் நான் செய்யறேனே, செய்யும் போது என்ன எதிர்பார்க்கிறேன்? ஒரு குயவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் மாறிக்கிறேன் ஆண்டவரே, நான் திருந்திக்கிறேன், நான் உமக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் வாழுறேன், உமக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எப்பொழுது ஒருவர் வணைந்து கொடுக்கிறாரோ. பல சமயம் மனிதர்கள் கேட்கிற கேள்வி உண்டு, நீங்க கேட்கறீங்களா எனக்கு தெரியாது. வை அப்படின்னு கேட்டா, வை இன் மை லைஃப், வை ஃபார் மீ, வை ஃபார் மீ அலோன் கேட்டா, we have not changed. கண்டினியூஸ் அவர் சொல்றாரு, யா because he loves, he wants to make anything, ஒரு நல்ல பாத்திரமாய் வணைவதற்கு விரும்புகிறார். அப்போ எப்ப அந்த மண்ணு அதுக்கு ஒத்துழைக்கலையோ, மண் அதுக்கு வணங்கி கொடுக்கலையோ, அவரு வேற வழி கிடையாது. என்ன பண்ணுதுங்க, நம்ம பானை செய்யறோமா இல்லையோ, சப்பாத்தி மாவை வச்சும் பனையுவோம், கரெக்டு தானே? குத்துன்னு குத்துனாதான் சப்பாத்தி சாப்பிட்டா வரும். நீ உருட்டி எத்தினாந்துங்க, ஆமா வரணும்ல, ரவுண்டா வரணும்ல. அப்ப எவ்வளவு குத்துறோமோ அவ்வளவு இல்லையா? நமக்கு சப்பாத்தி தான் சொல்ல தெரியும், பானை செய்ய தெரியாது இல்லையா? அப்ப என்னன்னா, நாம் அதிகமாக நிதி வாங்கக்கூடாது அப்படின்னா, let us be a good fertile soil, ஒரு நல்ல மண்ணா இருக்கும் என்று சொன்னால், அவர் வணைகிற விதமாக நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா அவர் விட்டுறேன்றார். அடுத்த சொல்லுகிற பொழுது, கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியை ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. இப்படி கூட நான் சொல்வேன். மேல சொல்லும் போது பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் சொல்றாரு. கீழே சொல்றாரு, நான் கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப ரெண்டுமே நான் செய்வேன்றார். நீங்கள் எப்பொழுது உங்களை எனக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, when you ready to obey, at the end of the day what God expects from humans ன்னு சொன்னா, அவருக்கு பிரியமாய் வாழ்வதை குறித்து அவர் யோசிக்கிறார். That is the only thing he expects. நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான உதாரணம் நம்முடைய முதல் மனுஷன் ஆதாம் தான். தேவன் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக, நல்லா பாருங்க, தேவன் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கின பிற்பாடு தான் ஆதாமை உருவாக்கினார். எப்படி கிடையாதுங்க, இல்ல ஒரு செஃப், ரொம்ப ஃபேமஸ் செஃப் சொன்னதுதான், நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், எல்லா இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சுப்பேன், அப்படி இல்லைன்னா சமைக்க நான் போக மாட்டேன். இதுல எப்போ வாங்கி தர்றேன் இல்ல, ஒரு இல்ல குட் செஃப், ஒரு நல்லா சமைக்கிறவங்க தங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் முன்னாடி ஆயத்தம் பண்ணிப்பாங்க இல்லையா? அப்போ அது மாதிரி தேவன் எந்த அளவுக்கு மனித குலத்தை நேசிக்கிறார் என்று சொன்னால், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சொன்னதுங்க உருவாக்கின பிற்பாடு தேவன் ஆதாம் உருவாக்கினார். that much love, that much honor he gives to mankind. ஆதாம் கேட்கல, என்ன கேட்கலங்க, போர் அடிக்குது அப்படின்னு கேட்கல. ஆதாம் சொன்னாரா, தனியா இருக்கிற இவ்வளவு பெரிய உலகத்துல சுத்தி வரும் ஒரே ஒரு என்னதுங்க இல்ல,
என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு ஆதாம் கேட்கல. பட் காட் ஃபெல்ட் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தேவன் பார்க்கிறார். எந்த அளவுக்கு கரிசனையா இருக்கிறார் பாருங்க. இவ்வளவு செஞ்சவரு ஏதேன் என்கிறதான வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு செழுமையை குறித்து பேசுகிற போது வேதாகம் ஏதேன் தோட்டத்தை பேசுகிறது. அவ்வளவு செழுமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்தவர் ஒரே ஒரு மட்டும் தான் அவன்கிட்ட எதிர்பார்த்தார். ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங். இல்ல நீ எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நீ எனக்கு என்ன கொண்டு வரப்பார் அப்படின்னு ஆதாமை நோக்கி எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் வச்சாரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சு இதை புசிக்க கூடாதுன்னு சொன்ன அவர் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் தான் an act of obedience. அதை தவிர அவர் எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். சேம் காட், சேம் மேன்கைண்ட், சேம் மண்ணு இல்லையா? தேவன் இன்றைக்கும் கூட நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறதுங்க அவர் சித்தமா இருக்கிறார். ஆல்வேஸ் ஃபார் ஹிஸ் பீப்புள். பட் ஆல்வேஸ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் a complete obedience. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல பாட்டு உண்டு. இப்பெல்லாம் பாடுறதே கிடையாது இங்கே ஸ்ரீல. ஆமாம், நாங்கள் முன்னாடி பாடுவது உண்டு. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு இல்லையா? இப்பெல்லாம் இங்கிலீஷ் சாங்ஸே பாடுறது கிடையாது. ஆல் தோஸ் டேஸ் ஆஃப் கான். ரைட், ஓகே. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர்னு சொல்லுவா. முழுமையாக நாம் அர்ப்பணிக்கிறோமா இல்ல தேவையானப்போ குனிகிறோமா? ரைட்டா? அப்போ அவர் சொல்றாரு நான் எதையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு அப்படின்றார். ரைட். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாத்துலயும் ஒரு மாதிரியை காமிச்சிருக்கிறாரு இல்லையா? அவர் கடைசியில அவருடைய சிலுவைக்கு முன்னாடி போகிற போது அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போதும் கூட உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் விட்டு நீங்க முடியாது செய்யணும்னு சொல்ற. அப்போ எல்லா விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நினைச்சுட்டே இருந்தாருன்னா anything I do whether it will please my God, whether it will please my God. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நினைக்கிறோமான்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு செயலை செய்கிற பொழுதும் இது என் தேவனுக்கு பிரீதியா இருக்குமா? இந்த ஒரு அப்ஜெக்டிவ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் நம்மளுடைய லைஃப்ல. திஸ் ஒன் லைன்ல எனிதிங் ஐ டு வெதர் இட் இஸ் ப்ளீஸ் மை காட், அந்த ஒரே ஒரு பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துன்னு சொன்னா காட் will நெவர் டிஸ்டர்ப் us. அவர் அடிப்பேன், பிடுங்குவேன், அழிப்பேன் என்ற பாயிண்ட்டுக்கே போக மாட்டார். ஏன் போக மாட்டாரு? பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி சரண்டரிங் யுவர் செல்ஃப். எரேமியா 19 நாம் வாசிக்கிறது பாருங்க. இப்படி சொல்றார். எரேமியா 19 அதிகாரம், ஆமா 1ஆம் வசனம். கர்த்தர் சொன்னதே, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நேரம் இல்ல, நீங்க வீட்டில் போய் படிச்சுங்க. 10ஆம் வசனத்துல உன்னோட கூட வந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போடுன்றார். ஒரு கலசத்தை எடுக்கிறாரு, உடைச்சு போடுன்றார். அப்படியே நீங்க வீட்டில் போய் திரும்பி படிச்சுங்க. 15 மாத்திரம் படிக்கிறேன், ஃபுல்லா படிக்கிறேன். 19 ஃபுல்லா படிக்கிறேன், வீட்டில் போய் படிச்சுங்க. 15ல இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினதனால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்போனேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். சொல்றாரு, அந்த பானையை தூக்கி போடுங்க, உடைச்சிடுறாரு. இதைதான் நான் செய்ய போறேன் அப்படின்றார். அப்போ இங்க நான் பார்க்கிற விஷயம் என்னன்னா, எப்பொழுது தேவனுடைய அந்த முழுமையான சித்தத்திற்கு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, if humans, mankind is always flexible for God's law. இல்லையா? தேவன் மனிதன் எப்பொழுதுமே தண்டிப்பது கிடையாது, உடைப்பது கிடையாது. பட் மெனி டைம்ஸ் இங்க this is the challenge always for mankind. எப்பொழுதுமே இதுதான் ஒரு சேலஞ்ச். நம்முடைய வாழ்க்கையில தேவனா, நம்முடைய பிரியங்களா, நம்முடைய விருப்பங்களா, இதுலதான் எப்பவுமே கான்ட்ரடிக்ஷன். தேவனுடைய செயல் முன்னாடி இருக்குதா, என்னுடைய பிரியங்கள் முன்னதா இருக்குதா? அந்த பிரியங்கள் என்று சொல்லுவது lot of other things, anything in this world for that matter. இல்லையா? நான் பல சமயங்களுக்கு சொல்றதுதான். Can a football player be a Christian? Can a cricket player be a Christian? Yes, as long as he is able to fulfill all the apostles law. அது இல்லை அப்படின்னு சொன்னா he cannot be, whatever it may be.
இல்லையா? அப்ப எனிதிங் we do in our life, நம்முடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னா, இது என் தேவனுக்கு பிரியமா? எப்ப அந்த ஒரு லைன்ல நம்ம நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, we acknowledge the authority of the God. அதுதான் அதனுடைய அர்த்தம். எப்போ நம்மளால தேவனுடைய பிரியங்களை நம்மளால நிறைவேற்ற முடியலையோ, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் அவரை அக்னாலேஜ் பண்ணல. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நாம் எதை ஒரு பெரிய அதிகாரமா நம்ம நினைக்கிறோமோ, அந்த அதிகாரத்தை நாம் கேள்வி கேட்க மாட்டோம். ஒருவேளை நம்ம ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியா இருந்தா, ஒருவேளை நம்ம வந்துருந்துங்க, நம்ம டிஎல்ல கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்போம் இல்லையா? அது ஒரு பிஎம் என்னதுங்க கேள்வி கேட்போம் இல்லையா? அடுத்த லெவல் மேல மேல போகும்போது நம்மளால கேள்வி கேட்போமான்னு அந்த ஆப்ஷன் இருக்குமா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியாது. சில டைம் இருந்துங்க, சம்டைம்ஸ் இருந்துங்க, சிஓ மீட்டிங்லாம் நடக்கும். யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் கம்பெனின்னு கேட்பாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி கேள்வி, எவனும் வாய் தரக்கூடாது. அது ஒரு ஃபார்மாலிட்டி கேள்வி, எவனும் வாய் தரக்கூடாது. வாய் திறந்தானே இருந்தீங்க, ஒரு 2-3 மாசத்துல இருந்துங்க அவனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தெரியாது, உடனே பண்ணாதான் தெரியும். கரெக்டா? அது ஒரு ஃபார்மாலிட்டி கேள்வி. எதுங்க, யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? ஏன்னா அத்தாரிட்டியை கேள்வி கேட்கறதுக்கு இந்த மனித குலம் அனுமதிக்கவே இருந்துங்க, அனுமதிக்காது. இது ரொம்ப நல்லா நமக்கு தெரியும், நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு தெரியும் எங்க கேட்கணும், நமக்கு தெரியும். அப்போ நம்ம தேவன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதான் நீ கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எங்க இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா, we are not glorifying God as God. நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவது கிடையாது. நாம் முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து நாம் வாழ்கிறோமா இல்லையா நமக்கு மட்டும்தான் தெரியுங்க. இட் இஸ் பியூர்லி இண்டிபெண்டன்ட். நம்முடைய மனசாட்சிக்கும் நம்முடைய செயலுக்கு மட்டும்தான். சில விஷயங்கள் இருந்துங்க அப்பட்டமா வெளியே தெரியும். there are certain things இருந்துங்க அப்பட்டமா வெளியே தெரியும். ரைட்டா? So அதை people question பண்ணுவாங்க. But there are other things in our life, இல்லையா? Everything between me and my God. Every individual, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் நம்முடைய வாழ்க்கையில யார் முதலா இருக்கிறார்? யார் நம்முடைய வாழ்க்கையில முதலா இருக்கிறார்? இல்லையா? It's not about our priority. It is how much we are acknowledging the authority of God. தேவனை நாம் அவருடைய அதிகாரத்தை நாம் அங்கீகரிக்கிறோமா? நாம் ஒரு மண்ணுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. we are அந்த மண்ணு தான் இல்லையா? பிரசங்கி 12:7 வாசிக்கிற பொழுது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனுக்கு போவதற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிறன. இது ரெண்டும் இணைஞ்சிருக்குது. எது ரெண்டும் இணைஞ்சிருக்குதுங்க? இந்த மண்ணும் ஆவியும் இணைஞ்சிருக்குதுங்க. ரெண்டுத்தினுடைய சோர்ஸ் சொல்றார். ஆவியுடைய சோர்ஸ் தேவன், மண்ணுடைய சோர்ஸ் மண்ணு, சரீரத்தினுடைய சோர்ஸ் மண்ணு. எங்க இருந்து வருதோ அங்க போகுது. ஆனால் இது ரெண்டும் இணைந்திருக்கிற காலகட்டத்தில் நான் என்ன செய்யறேன்றதுதான் மேட்டர். ஆமா, நிறைய காரியங்கள் நாம் பேசலாம் இல்லையா? அப்போ ரோமர் 12 நான் முடிச்சிடறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது, அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுமார்கள். டிரான்ஸ்ஃபார்ம். God expects இல்லையா? ஆமா, டிரான்ஸ்ஃபார்ம் தானே? ஆமா, God expects that. நீங்கள் மாறுங்கள் என்று எதிர்பார்க்கிறார். இட்ஸ் ரொம்ப அருமையான ஒரு கிரேக்க வார்த்தை இல்லையா? அந்த இடத்துல மெட்டமார்போசிஸ், the different stages of மனுஷனுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கோம். தேவனை நோக்கி நம்முடைய மாறுதல் எப்படி இருக்குது? தேவன் எதிர்பார்க்கிறார், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. தட் இஸ் அக்செப்டபிள் சர்வீஸ் என்றார். அப்ப நீங்க பாருங்க, இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா சரீரம் தானா சொன்ன கேட்காதுங்க இல்லையா? சரீரம் இஸ் ஆல்வேஸ் கைடட் பை அவர் மைண்ட். நம்முடைய சிந்தை சொல்றதான் சரீரம் செய்யும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னதுங்க? சிந்தை தான். நாம் இந்த சிந்தையை, இந்த ஆட்டிடியூட, இந்த எண்ணங்களை, இந்த நோக்கங்களை நாம் சரி பண்ணாம நம்மளால இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த பழக்க வழக்க மாட்டோம். எந்த ஒரு பழக்கத்தை நிறுத்தணும்னு வச்சுங்க,
ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டு இருந்துங்க, சுகர் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் சரீரம் தானாக போய் எடுக்கிறது கிடையாது இல்லையா? ஃபஸ்ட்டு தாட் மைண்டு தான். ஃபர்ஸ்ட் தாட் மைண்ட் தான். அப்போ எங்க தான் கண்ட்ரோல் பண்ணுங்க? உங்கள் சரீரங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்முடைய சிந்தை எழுதுங்க சிறைப்படுத்த வேண்டும். நம்முடைய சிந்தையை சிறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் சரீரம் கீழ்ப்படாது. அப்போ இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரே பாயிண்ட் தான், அவர் குயவன் நான் களிமண் என்று நான் உணர்கிற பொழுது அவர் என்னவோ என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நான் அவருடைய அதிகாரத்தை என்னதுங்க, அப்போ அங்க என்ன சொல்ல வரார் காட் அப்படின்னு சொன்னா, அந்த குயவன் களிமண் விஷயத்தை என்ன சொல்ல வராருன்னா, எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என்ன கேள்வி கேட்க முடியாதுன்றார். அப்படின்னா அந்த அதிகாரத்தை நாம் அங்கீகரிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நான் அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்காட்டினதுங்க அவர் அதிகாரம் படைத்தவரே. ஆனால் நான் அங்கீகரித்தால் எனக்கு நன்மை வரும், நான் அங்கீகரிக்காவிட்டால் எனக்கு தீமை வரும் தான் மேட்டர். நான் கட்டுவேன் நாட்டுவேன் எப்போ கீழ்ப்படிஞ்சா, நான் இடிப்பேன் அழிப்பேன் சொன்னானுங்க கீழ்ப்படியாத போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் எங்க வச்சிருக்கிறோம்? உண்மையிலேயே நாம் ஒரு மண்ணு நம்ம நினைவுறோமா இல்லையா? ரீசெண்டா இப்ப கூட என்னதுங்க சமீபத்தில் எங்கேயோ படிச்சதுதான் இல்லையா, அலெக்சாண்டர் தி கிரேட் இல்லையா? அலெக்சாண்டர்னு சொல்லும் போது என்னதுங்க தி கிரேட்னு சேர்ந்து தான் சொல்லுவோம், தனியா சொல்ல மாட்டோம். அலெக்சாண்டர் இருந்துங்க நாம் தனியா சொல்வது கிடையாது. கேட்டுங்க அலெக்சாண்டர் தி கிரேட். ஏன்னா ஒரு சிறு வயதுல இருந்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரா இருந்தார் இல்லையா? அவர் 3 விஷயம் சொன்னாராம் தன்னுடைய மரணத்தின் போது. 3 விஷயங்கள் இல்லையா? 1, அவருடைய பெட்டியை யார் தான் தூக்கிட்டு போகணுமா? மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணுமா. 2 இல்லையா, அந்த அவர் சம்பாதித்த வைரங்கள் வைடூரியங்கள்லாம் என்ன பண்ணுவோம், போறவங்கலாம் அப்படியே ரோடு பூரா தூக்கிட்டே போகணுமா. இன்னைக்கு பூ தூக்கிட்டு போறாங்க, ஒருவேளை இங்க அங்கிருந்து தான் வந்துச்சான்னு தெரியல, ரைட்டா? 3வது என்னதுங்க இல்லையா, அவருடைய கை என்னதுங்க காஃபினுக்கு வெளியே போடணுமா. என்னதுங்க ஏங்க அப்ப கேட்டாங்க, ஏங்க அந்த மருத்துவர்கள் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாராம்? என்ன கேட்டாரா? நீங்க படிச்சீங்களான்னு தெரியாது, நிறைய வந்துருக்கு இப்ப சுத்தி இல்ல. எவ்வளவு பெரிய மருத்துவரா இருந்தாலும் என்னதுங்க ஒரு உயிர் என்னதுங்க பாடிக்குள்ள வைக்க முடியாது. கேட்டதுனே எந்த மருத்துவர் நினைச்சாலும் என்னதுங்க நம்மளை காப்பாற்ற முடியாது. 70, 80 அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னதுங்க இந்த உயிரை இந்த சரீரத்தில் வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய என்னதுங்க மருத்துவரா இருந்தாலும் வைக்க முடியாது. கேட்டதுனே மற்ற 2 உங்களுக்கு தெரியும், நான் அதுக்குள்ள போக விரும்பல இல்லையா? வாசித்ததில் பிடித்தது. கேட்டதுனே அப்போ நாம் யோசிக்கணுங்க, நாம் உண்மையிலேயே என்னதான் நீங்க விழுந்து விழுந்து இந்த உலகத்தை நீங்க பார்த்துக்கிட்டாலும், விழுந்து விழுந்து இருந்துங்க உறவுகளை பார்த்துக்கிட்டாலும், விழுந்து விழுந்து உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டாலும், விழுந்து விழுந்து இருந்துங்க நம்முடைய பொருட்களை பார்த்துக்கிட்டாலும், இது எதுவுமே நம்மளுதுங்க கூட வரப்போகுது கிடையாது. the only thing வச்சிருந்துங்க comes with us இருந்துங்க our works. அது மட்டும்தான், அதுதான் உண்மை, அதுதான் நிரந்தரம். இதுதான் நிரந்தரங்க, அது ஒண்ணுதான் இதுங்க நிரந்தரம். மற்ற எதுவுமே எடுதுங்க வராது இல்லையா? பல சமயங்கள் சொல்றதுதான், நம்ம ஒருவேளை ஒரு பிள்ளைகளுக்கு சொத்து வச்சுட்டு போனானுங்க, அந்த பிள்ளை அதை வச்சுக்கிட்டு இருக்குமா தெரியாது. தெரியாது. ஏன்னா so called all historical buildings இல்லையா, ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் இன்னைக்கு யாருக்கு எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, யார் வச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க, போய்கிட்டே இருக்கு. ஆமா இல்லையா? அப்போ கவனமா இருப்போம், நாம் மண்ணுன்றதை நம்ம நினைவு கூறுவோம். அப்போ நாம் அந்த அத்தாரிட்டி நம்ம கொடுப்போம், அது எங்க இருந்தாலும் சரி இல்லையா? நாம் தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை படிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.